வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஆணின காவலர், ஆண்களின் குலவிளக்கு, ஆண்களின் குத்து விளக்கு, ஆண்களின் அகல் விளக்கு. அதாவது இந்த ஒரு படம் ஒன்று வரும், சந்தானம் படம், கலகலப்பு சுந்தரிசி படம். அதில் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் தோழர். இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டி போட்டுட்டு இந்த ஊரில் ஆண்கள் ஓட்டு அதிகமாக பெண்கள் ஓட்டு அதிகமானு பார்த்துட்டு ஆம்பளைங்க ஓட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, பம்பு சட்டை திறந்தா வந்து கல் வர்ற மாதிரி, சாராயம் வர்ற மாதிரி, மிக்சிங் பண்ணி சரக்கு வர்ற மாதிரி அவன் வந்து ரெடி பண்ணிட்டு சைடு இலவசம் அப்படின்னு அறிவிச்சு ஒன்று பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டு, மாற்று பாலினத்தவருக்கு உண்டு, மாணவர்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பஸ் பாஸ் இருக்கு, அது காலங்காலமாவே இருக்கு. ஆமா, இப்ப இதுல விடுபட்டு இருக்கிறது ஆண்கள். ஆமா, ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம். அப்படின்னா யூனிவர்சலா நகர பேருந்து போக்குவரத்து முழுவதுமே வந்து இலவசம் அப்படின்னு எடப்பாடி அறிவிச்சு. இல்ல, கான்செப்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அடிபடுதல. இப்ப வந்து நம்ம சமூக நீதி அப்படின்னு பேசுறது பெண்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து இடபிள்யூஎஸ் மாதிரி. ஆமா, இடபிள்யூஎஸ் எனக்கு கரெக்டா சொல்லி, இடபிள்யூஎஸ் பேட்டர்ன் தான். நான் இதை வேற மாதிரி கூட சொல்லேன். அதாவது தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தங்களுடைய அரசியல் உரிமைக்காக ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக ஒரு அமைப்பாக திரள்றது அப்படிங்கிறது ஜாதி கட்சி கிடையாது. அது அமைப்பு விடுதலைக்காக வெல்றது, அது ஒரு உரிமை. இது ஆனா நான்லாம் ஆண்ட ஜாதி, நான்லாம் வந்து ரொம்ப தலித் அல்லாதார் கூட்டமைப்பு, கூட்டமைப்பு, நாங்களாம் அப்படி மீசை முறுக்கிட்டு மன்னரா இருந்தோம், ஆனா நாங்க ஜாதியை ஒரு சங்கமாக வச்சு போராடுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அது. அதாவது பெண்களுக்கு சமூக நீதி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட சொல்றேன். ஒரு 5-6 வருஷம் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. நான் வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து பைபாஸில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கையில் குழந்தைய கீழே நடக்க வச்சுட்டு ஒரு குழந்தைய கையில் தூக்கிட்டு நடந்து போச்சு. நான் நிறுத்தி என்னன்னு கேட்கும்போது வீட்டில் சண்டை போட்டு வேகமாக கிளம்பி வெளியே வந்துருச்சு குழந்தையோட. பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லை அந்த அம்மாட்ட. அப்போ நான் கையிலேருந்து இந்தாங்கம்மா போங்கம்மான்னு சொல்லி அவங்க வந்து அப்புறம் பஸ் ஏறி போனாங்க. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், இந்த பொம்பளையில் தான் ஃப்ரீயாக பஸ் இருந்தால் என்ன, ஏதோ சண்டை வருதா போட்டு அடிக்கிறான், கோவப்பட்டாங்க, வெளியே அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, எதுவுமே இல்லைல்ல, எல்லா காசும் அவன் தானே வச்சிருக்கிறான் அப்படின்னு நான் இயல்பாக நினச்சிட்டு இருந்தேன். நான் அவன் அதனால தானே அடிச்சு துரத்துறான். நீ எங்கே போயிடுவ பாப்பா, அந்த தெருவை தாண்டி நீ என்ன பண்ணிடுவேன், உனக்கு எங்கே போயிடும், உங்க கையில் 5 காசு கிடையாதுல்ல, எங்கே போனாலும் இங்கே தானே, சோத்துக்கு நான் தானே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா. அதில் இருந்து இந்த பெண்களை நீங்கள் வந்து ஒரு படி நகர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பெண்களை மையமாக வச்ச ஒரு திட்டமே. அதனால தான் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாலாம் பயங்கர பெருமையாக சொல்லுவாங்க. பேரே விடியல் பயணம். எங்கள் அம்மா விடியல் பயணம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஸ்டாலின் பஸ் தான் சொல்லுவோம், எங்களுக்கு தான் ஸ்டாலின் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு அப்படின்னு. அது இயல்பான கிராமத்து மொழியில் அவங்க சொல்லுவாங்க. நீ டிக்கெட் எடுத்துக்கோ, நான் இப்போ இடையில போகிறப்போ நீ டிக்கெட் எடுத்துக்கோ, எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. அதை வந்து ஒரு அங்கீகாரமாக அவங்க சொல்கிறாங்க. அது வந்து அந்த அங்கீகாரம் மறுக்கப்பட்ட உரிமையை கொடுக்கறது தான் சமூக நீதியை தவிர அவங்கள மொபிலிட்டி, அவங்க வந்து மூவ் பண்றதுக்கு ரைட் டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு லிவ் அண்ட் ரைட் டு மூவ்மெண்ட்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆமா, ஆனா வீட்டுல வந்து ஆம்பளை வந்து குடுமி பிடி சண்டை போட்டு அந்த பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய தாலி கொண்டு பிடிங்கி வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்டி பார்க்கலான்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறேன். அவனே சோத்துக்கொல்லி இல்லாத இடத்துல இருந்தாலும் அவன் பெண்கள் மீது நிகழ்த்துகின்ற கொடுமை வந்து, ஏண்டா நமக்கே இங்கே என்னடா இருக்கு, நீ யாரா அது மேல ஒடுக்குமுறை நிகழ்த்துற, அந்த பெண் மேல ஒடுக்குமுறை நிகழ்த்துற அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புரியாத புதிரா ஆணாதிக்கம் இயங்குகின்ற விதத்தை வந்து ரொம்ப கரெக்டா கிராக் டவுன் பண்ணி திட்டம், விடியல் பயணம் திட்டம் வந்து ப்ராப்பரா பிளேஸ் ஆயிருக்கு. எந்த விதமான இதுவும் இல்லாம, வர்க்க பேதமும் இல்லாம எல்லா பெண்களுமே பயனடைகிறாங்க. ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களும் போறாங்க, அன்றாட தினக்கூலி வேலைக்கு போறவங்களும் சும்மா போறாங்க, எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகணும்ல, நான் எங்கேயோ போறேன், இன்னைக்கு எனக்கு நான் லீவு, 1000 ரூபா மகளிர் உரிமை திட்டம் வருது, அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு நான் இன்னைக்கு லீவு போடுறேன். 15ஆம் தேதி எனக்கு வருது, 16ஆம் தேதி நான் லீவு, நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு நான் சும்மா சுற்றி பார்க்க போறேன், பீச்சுக்கு போறேன், மாலுக்கு போவேன், எங்கேயோ போவேன், எனக்கு என்ன காசா பணமா, நான் சும்மா போயிட்டு வருவேன். ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்குது இல்லை. இது நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு கன்சர்வேட்டிவாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுத்துருப்பான், எனக்கு ஒரு 1000 ரூபா போட்டு விட்டுருப்பான். இது ஒரு இயல்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி இல்லாத பெண்களுடைய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா. அப்போ அதனுடைய மையம் என்ன அப்படின்னா, எனக்குன்னு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை, அது உளவியல். அது அந்த உளவியலை இது வந்து கிராக் பண்ணிருக்கு. இல்ல உனக்கு மாசம் யாரும் உனக்கு கொடுக்கணும்னு இல்ல, இது உன்னோட உரிமை, நீ எடுத்துக்க, உனக்கு வரும். ஆமா, உன் அக்கௌண்ட்டுக்கு வரும் 1000 ரூபா. நீ யார்ட்டையும் போய் கை கட்டி எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க அப்படின்னு நீ கேட்க வரும். வீட்டு முன்னாடி பஸ் நிற்கும், நீங்க ஏறி போய்க்கலாம். இப்ப பேரை மாத்துறாரு. ஆண்கள் இலவச பயணம் கொடுத்தது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு. ஆமா,
அழகான பேர், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அதை வந்து குலவிளக்குன்னு பேர் மாத்திட்டாங்க. திருப்பி அவங்க வந்து பிற்போக்கான பேர் தான் வைக்கிறாங்க. எதுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம்னே தெரியல. அந்த 1000 ரூபாயினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது மாதிரி சாதிய குடும்ப இருக்க மனநிலைக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு முற்போக்கு தளர்வை ஏற்படுத்துறதுக்காக தான். திருப்பி நீ உணர்ந்து பெண்களை வந்து நீ வந்து குல விளக்கு ஒரு ஜாதி, அந்த அந்த குலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதியோட இறுக்கமான ஒரு கட்டமைப்பு, குத்து விளக்கு, இது விளக்கு. பிரபஞ்சன் சொல்லுவார், பெண்களும் ஆண்களைப் போல எல்லா உணர்ச்சியும் உடையவங்க தான். நீங்க வந்து அதை இதையும் சொல்லி அவங்கள வந்து இருக்கு, அதாவது அவங்கள கட்டி போடுறதுக்காக நீ எல்லா டெக்கரேஷன்ஸும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி இப்போ திருப்பி இந்த திட்டத்தின் பேரே சமூக நீதி கிடையாது. டிராவிடியன் மாடல் அல்ல டிராவிடியன் திங்கிங்க்கு, பெரியார் அண்ணாவினுடைய திங்கிங்க்கு நேர் எதிரான ஒரு சொல்லை அவர் பயன்படுத்த. இல்லை, இப்போ அடுத்து வந்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆண்கள் உரிமை தொகை திட்டம். ஆண்களுக்கு உரிமை தொகை, அதை எப்படி சொல்றது? ஆண்களுக்கு உரிமை தொகைன்னு வைக்க முடியும்? ஆண்களுக்கு உரிமை தொகைன்னு அவர் தான் மென்னிசம் ப்ரொபகண்டாவுக்கு இறங்கிட்டார்ல. ஐ எம் ஃபார் மென், தாலிக்கு தங்கம். அதாவது காசு முதல்ல ஏன் கொடுத்தாங்க? திருமணத்திற்கு சிரமப்படுறாங்கன்றது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அதை வச்சு அவங்க 8th படிக்கணும், 10th படிக்கணும், காலேஜ் படிக்கணும். நீ 10th படிச்சியா, 12வது முடிக்கிறியா, நான் உனக்கு 25,000 தரேன். நீ அதுவே காலேஜ் முடிச்சுட்டு என்கிட்ட இந்த திட்டத்துக்கு வரியா, நான் உனக்கு 50,000 தரேன். இப்படி வச்சிருந்ததை ஜெயலலிதா வந்து சம்பந்தமே இல்லாம தாலிக்கு தங்கம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபாயை வந்து தங்கமா மாத்துறாங்க. அதுல ரொம்ப கொடுமையான விஷயம்லாம் கேட்கும் போதே காதுகள்ல ரத்த கண்ணீர் வடிகிற அளவுக்கான சோகம் என்னன்னா, அன்னை மணியம்மையார் பேர்ல கைம்பெண் மறுவாழ்வு திட்டம் ஒண்ணு இருக்கு, அவங்களுடைய திருமண உதவி திட்டம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு அன்னை மணியம்மையார் பேர்ல தாலிக்கு தங்கம். என்னடா விளங்குமா அதெல்லாம்? அதாவது திட்டம் எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம்னே தெரியாம அதை ஒரு பிற்போக்கு மூட்டையில போட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி ஊத்தாப்பம் போடுற மாதிரி. தாலி அப்படிங்கிறது எவ்வளவு வந்து ஒரு இறுக்கமான குறியீடாக தமிழ் சமூகத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு தளர்வு, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை பெரியார் கொடுக்குறாரு. அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்க வந்து அது இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பக்தியா பார்க்கப்படுதல. டியூடு உடைச்சிருச்சு, அது அந்த பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தியை வந்து காலி பண்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு குலவிளக்கு விளக்கேத்துறாரு மீண்டும். அது அப்படியே அதனோட எக்ஸ்டென்ஷன் தான். அந்த தாலிக்கு தங்கம் அதனோட எக்ஸ்டென்ஷனா குலவிளக்கு. அவர் ஆல்ரெடி கேட்கிறாரு, எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாம சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடு அப்படின்றாரு. ஏன்? அப்பதான் நான் பிடிங்கிட்டு போய் அடகு வைக்க முடியும், அப்பதான் நான் அவளை அடிச்சு பிடிங்கிட்டு போக முடியும் அப்படின்ற இடத்துல இருந்தாலும் தங்கம் கொடுன்ற கேள்வி வருது. ரொம்ப ப்ரொக்ரெசிவா பார்த்தா ஒரு பெண்ணை நீ திருமணம் பண்ணாத, நீ இப்படிதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு விதமான ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் அதை தாலி தங்க திட்டத்தையே நான் பார்க்குறேன். நான் இப்போ இது வந்து இவர் குலவிளக்குன்னு திட்ட பேர் வச்சோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீங்கள் குறிப்பாக கொங்கு பகுதியில் வந்து ஜாதிக்கு இணையான சொல் அப்படிங்கிறது குலம், மண்ணும் பொண்ணும். அதில் இந்த குலம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ஜாதிக்கு இணையான ஒரு சொல். ஏன்னா அங்கே வந்து அந்த அந்த குலம், இந்த குலத்துக்கு குலம், காட குலம், காட கூட்டம், மணியங்குளம், மணியங்கூட்டம், பொண்ணு கொடுத்து அது வந்து ஒரு விதமான ஒரு கேஸ்ட் மென்டாலிட்டி தான். அந்த கேஸ்ட் மென்டாலிட்டி தான் அவர் பேர் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து முற்போக்கு அரசியலை பேசலை, அவர் வந்து திருப்பியும் பிற்போக்கு அரசியல் தான் இருக்காரு. ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்க வச்சா அப்படிதான் திட்டம் வச்சிருப்பாங்க. இல்ல நேரத்தில் அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி காணிக்கை மக்களுக்கு, பெண்களுக்கு வந்து நாங்க காணிக்கை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க நேரத்தில். அதேதான் அந்த 1000 ரூபாயினுடைய நோக்கம், முக்கியத்துவம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல இருந்து சில ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஜெயர்தன் சார் தலைமையிலான குழு ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அதை படித்து பார்க்கும்போது அந்த 1000 ரூபாய் என்னென்னலாம் பண்ணுது நமக்கு தெரியும். 1000 ரூபாயை வச்சு மருந்து வாங்குறாங்க, அந்த 1000 ரூபாயை வச்சு ஒரு நாள் வெளியே போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு தேவையான நல்ல அரிசி பருப்பு, வழக்கமாக ரேஷன் பொருளை தாண்டி நான் வேறு எதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன்னா அதை வெளியே போய் சாப்பிட்றது. பிள்ளைகளுக்கு டெய்லி ஒரு 10 ரூபா அம்மா வந்து ஒரு பாக்கெட் மணியாக கொடுத்து விட்றாங்க. அல்லது அந்த அம்மாவே வந்து ஒரு நல்ல துணி எடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஒரு கோழி வாங்கி வளர்க்குறாங்க. இன்னொரு சிலர் வந்து அந்த 1000 ரூபாயை சேர்த்து வச்சு குட்டியாக ஆடு வாங்கி வந்து ஒரு கடா வாங்குறது, அடுத்து ஒரு ஃபீமேல் கோட் வாங்குறது, அதை வந்து மேட்டிங் பண்ணுறது, ஆடு பெருக்கிறது, ஒரு பட்டி போட்டு தேவையின் போது அந்த கடாவை விற்று வந்து காசை வாங்கி செலவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி சிலர் கூட பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நான் நிம்மதியாக கடன் வாங்குறேன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. என்னோட நிம்மதியாக கடன் வாங்குறியா? கடன்னாலே நிம்மதி இல்லையம்மா. அப்படி கிடையாது. அன்றாடம் உழைத்து சம்பாதிச்சா தான் காசுன்னு இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கடன் தான் வாங்க வேண்டியது இருக்கும். அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜோ அல்லது வண்டியோ அல்லது வந்து ஒரு கல்வி செலவோ அல்லது கல்யாண செலவோ ஏதோ ஒன்று அவங்க கடன் தான் வாங்க வேண்டியிருக்கும். எதை நம்பி அவன் எனக்கு கடன் தருவான்? கடங்காரன் ஓன்ட்டே ஒன்றும் இல்லை, உனக்கு நான் எதை நம்பி கடன் தர்றது? ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு நம்பி கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா 15ஆம் தேதி அக்கௌண்ட்டில் காசு வரும்னு அவனுக்கு தெரியும். அதனால என்னை நம்பி கடன் கொடுக்குறாங்க.
நானும் அந்த 1000 ரூபாயை நம்பி தைரியமா கடன் வாங்குறேன், அந்த 1000 ரூபாயை வச்சு திருப்பி அடைக்கிறேன், கிரெடிட் ஒர்த்தினஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 100 நாள் வேலை திட்டம் ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கும், மத்திய அரசாங்க திட்டம். அதில் மாநில அரசாங்கம் தான் இப்போ 40% ஃபண்டு கொடுக்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மகளிருக்கான உரிமை தொகை இருக்கும். இப்போ அந்த கல்வி கற்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை, ஸ்காலர்ஷிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் ரூட் எக்கானமியை வந்து அங்கே வந்து மணி சர்க்குலேஷனை ரொம்ப அதிகப்படுத்தும். கிராஸ் ரூட் எக்கானமியில் மணி சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும் போது தான் அந்த சமூகம் வந்து வளரும். இப்போ சில பேர் முட்டாள் மாதிரி சொல்லுவாங்க, 100 நாள் வேலை திட்டமே வேஸ்ட்டு அப்படின்னு, அங்கே சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் வந்து சில பேர் பேசுவாங்க. அதனுடைய மனநாள் என்ன அப்படின்னா, நான் நிலம் வச்சிருக்கிறேன், என்னுடைய நிலத்தில் வேலைக்கு ஆளை வந்து நான் எப்படி வேணால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு பண்ணையாராக இருப்பேன், அந்த பண்ணையார்த்தனத்தை என்னை வந்து இந்த திட்டம் வந்து கட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த மனநிலையே. ஆமாம். அதனால் வந்து இப்போ இந்த மணி சர்க்குலேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஊரில் ஒரு 1000 பெண்கள் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரே நாளில் அந்த ஊருக்குள்ள வந்து 1000 பெண்களுக்கும் 1000 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். அது எவ்வளோ பெரிய அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளே 1000 பெண்கள் இருக்காங்க. திடீர்னு அந்த 1000 பேர்த்துக்கும் 1000 ரூபா ஒரே நாளில் டெபாசிட் ஆகும்போது மேலே இருந்து பணம் டக்குனு கிராஸ் ரூட்டுக்கு வருது. ஒரு கிராமத்துக்குள்ள திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா கிராஸ் மாசம் உள்ள, ஆமா, கிராஸ் ரூட்டுக்குள்ள வரும். அது அங்கே இருக்கக்கூடிய மளிகை கடை, அது அந்த 10 மளிகை கடைக்குள்ள தான் போயிட்டு இருக்கும், இல்லை ஒரு 5 மளிகை கடைகளை போட்டிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய கறிக்கடை. ஸோ அப்போ அந்த கடைகளுடைய எக்கானமி கன்சியூம் தன்மை வளரும். ஸோ அப்போ இந்த எக்கானமிக்கெல்லாம் அது வந்து இந்த சுழற்சி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து லூப்ரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த பணம். ஏன் இது ஆம்பளைகளுக்கு கொடுத்தா சர்க்குலேஷன் இருக்காதா அப்படின்னு எடப்பாடி கேட்பாரு. ஆக்சுவலி என்னன்னா, இதில் தான் முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் எக்கானமி முக்கியம், சோஷியல் ஜஸ்டிஸும் முக்கியம். இந்த ரெண்டுமே முக்கியம் தான். இந்த ரெண்டையும் பேட்டர்னாக வச்சு தான் அந்த வேலை நடக்குது. நீங்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸை கட் பண்ணிட்டு தேர்தலுக்காக நான் வந்து ஆண்களுக்கு கொடுப்பேன், ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன அவரை சொல்ல. பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம 1 மணி நேரம் நம்ம பேசலாம் தொடர், அவ்வளோ திட்டங்கள் இருக்கு. அதனுடைய கிராஸ் ரூட் எக்கானமி என்ன, குறிப்பாக இது எந்த அளவுக்கு பெண்களை பொருளாதாரத்தில் அதிகப்படுத்தி இருக்கு, உழைப்புல, ஜாப்ல. ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு நமக்கு இவ்வளவு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், நம்ம பெண்கள் கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. பெண்கள் கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்க தான் எக்கானமி வளர்ந்துட்டு இருக்கு. இல்ல, உத்தரப்பிரதேசே எடுத்துப்போமே. இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருந்து பீகார்ல இருந்தும் ஆண்கள் வேலை தேடி கடக்கோடி கன்னியாகுமரிக்கு வர்றான். அவன் நார்த் ஈஸ்ட் பார்டர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேலை தேடி வந்துடுறான். ஆனா அந்த பெண்களால் அப்படி போக முடியல, அவங்களால ஊரை விட்டே வெளியே போக முடியல. அப்ப இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தான் இந்த 1000 ரூபாய் ஈடு கட்டுறதுக்காக உரிமை தொகை, அதான் விலக்கு அப்படின்னு விளக்கேற்றி வைக்கிறாரு. திரும்பவும் போய் கேஷுவலாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். எங்க வீடு திருப்பூர் பக்கத்துல ஒரு கிராமம் தான், நாங்க வாடகை விட்டுருக்கோம் வீடை. எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வங்காள பெண், அவங்க வந்து எப்பவுமே தலையில முக்காடு போட்டு தான் வருவாங்க. ஏதாவது வேணும்னா கேட்பாங்க, எங்கள் அம்மாட்ட கேட்பாங்க, வாங்கிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும், அதாவது மாமியாரும் மருமகனும் ஜாலியாக ஒன்றா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எங்கள் அண்ணன் இருக்கான், எங்கள் அண்ணனும் என் மனைவியும் பேசிக்கிறது அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குது. இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து மாமியார் முன்னாடி இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம், நாங்களாம் நாங்கள் பேச மாட்டோம். அதாவது அதுவும் கணவனுடைய அண்ணன் முன்னாடி நாங்கள் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் முக்காடு தலையில் துணி போடாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு அந்த விஷயம். அது எங்கே ஏன் அவங்க புதுசாக சொல்கிறாங்கன்னா, இது கிராமம் தானே, கிராமத்துலேயே இப்படி இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு அவங்கள வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது இப்போ நீங்கள் வந்து பெரியாரை டிஃபைன் பண்ணி பேசும்போதும் சரி, இல்லை அண்ணாவை டிஃபைன் பண்ணி பேசும்போதும் சரி, கலைஞருடைய திட்டங்கள் டிஃபைன் பண்ணும்போதும் நம்ம ஏன் சில விஷயங்களை வந்து எக்ஸாக்டாக பாயிண்ட் டூவாக நிறுத்த வைக்க முடியாதுன்னா, இது உள்ளே போய் விர்ச்சுவலான ஒரு குரோத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய அவுட்புட்டு வேற வேற இடத்துல வந்துகிட்டு இருக்கும். அதுதான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸினுடைய ஒரு மையமான விஷயமா இருக்கு. ஒரு பெண்களை சுதந்திரமாக மாத்துறது அப்படிங்கிறது, இந்த 1000 ரூபாய் குறித்து ஆய்வு பண்ணோம்னா இதனுடைய பிரதிபலிப்பு 100 இடத்துல இருக்கும். டு பி ஃப்ராங்காகவே சொல்ல போனால், மெடிசல் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் மருத்துவர்னால, நம்ம இங்கே இருக்கக்கூடிய உளவியல் மருத்துவர் நான் சொல்லவில்லை, சில பேர் நேர்மையாக அணுகக்கூடிய ஒரு உளவியல் மருத்துவர் நினைச்சாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் பெண்கள் உளவியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத அவங்களால ஸ்டடி பண்ண முடியும். அது ஒரு இருக்கு. ஸோ அப்படி தான் திட்டங்களை கொண்டு வரணுமே தவிர, இவர் வந்து ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க, மிச்சம் மீதி இருக்கிறது இவங்க தான், இவங்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடும், ஓட்டு போட்டுருவாங்க நமக்கு. இனி அடுத்து 18 வயது நிரம்பியவர்களுக்கு ஃப்ரீ ஃபயர் காஸ்டியூம் இலவசம், குழந்தைகளுக்கு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபோன் தர்றோம் அப்படின்னு சொல்லிடுவார் போல இருக்கு. பெண்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்த போது அரசு வந்து அதிலேயே வந்து ரொம்ப டார்கெட்டடாக தான் அதை கொடுத்தாங்க. அனைவரும் பயன்படுத்துவதற்கு விடியல் பயணம் திட்டம் இருக்குது. அப்போ இந்த 1000 ரூபான்றது குறிப்பிட்ட சிலருக்கு போய் சேரணும். அப்போ வர்க்க ரீதியாக அவங்க எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்கன்றத ஆய்வு செய்து கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு. அப்போ எடப்பாடி என்ன சொன்னார்னா,
ரேஷன் கார்டு 2.5 கோடி பேருனா 2.5 கோடி பேருக்கு கொடுக்க வேண்டியது அனுப்பு அப்படின்னாரு. ஆனா இவர் வந்து 2 வீலர் அறிவிச்சிருக்காரு. ஆமா, 25,000 2 வீலர் ஆல்ரெடி ஜெயலலிதா கொடுத்தது, இவர் தான் நிறுத்தினாரு. இப்ப திரும்பவும் அதே திட்டத்தை 5 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்றாரு. இப்ப மீதி இருக்கக்கூடிய 2,45,00,000 பேர் என்ன பண்ண போறாங்க? இல்ல அது குறித்து நம்ம கேள்வியே கேட்க மாட்டேன்னு நினைச்சார் போல இருக்கு. நீங்க கேட்டதை நாங்க திருப்பி கேட்கறோம். நீங்க மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க, ரெண்டாவது மகளிர் உரிமை தொகை இப்ப ரிவிஷன் பண்ணிருச்சு. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ரிவிஷன் பண்ணி அவங்க இன்னும் நிறைய பேர்த்த ஆட் பண்ணிட்டாங்க. அது வந்து அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ இவர் திட்டத்தை ஆரம்பிக்கும் போதே 5 lakhs ஃபிக்ஸ் பண்றாரு. 5 லட்சம் பேருக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இதே வந்து ஒரு ஏமாத்து வேலை தான். இல்ல அவர் கணக்கு எடுத்திருப்பாரு. ஒன்றிய செயலாளர் வீடு, நகர செயலாளர் வீடு, மாவட்ட செயலாளர் வீடு மொத்தம் எவ்வளவு வருது? 5 லட்சம் பேர் வருது. வீட்டுக்கு 2ன்னு வச்சாலும் அப்ப 5 லட்சம் கரெக்டா இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி கட்சிக்கு திட்டம் கொடுக்குறாரு. மக்களுக்கு திட்டம் கொடுங்க, ஏன்னா கட்சிக்கு கொண்டு வராரு. நீங்க 1 கோடி பேருக்கு கொடுக்குறேன்னு டிக்ளேர் பண்ணுங்க. முதல்ல நாங்க 50 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். இல்ல கிரைட்டீரியாவே பிக்ஸ் பண்ணலையே. அதாவது இன்ன நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த தொகை மூலமா இந்த ஸ்கூட்டரை கொடுப்போம்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு 5 லட்சம் பேருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னே புரியலையே. கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பெண்கள்ல இந்த கிரேட் 3ல இருக்காங்க, கிரேட் 4ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். அவங்க வந்து முடிச்சுட்டாங்க, முடிச்சு 3 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் கொடுக்க போறோம். அவங்க அதை பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,000 நீங்க பணம் தர்றீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க பேலன்ஸ் பணத்தை கட்டணும். அது எப்படி நம்ம வந்து ஒரு மானியமா ஸ்டிமுலேட் 25,000 இவர் கொடுக்குறாரு. இது போக 1,25,000 கட்டினா தான் வண்டி எடுக்க முடியும். ஆமா, ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணலாம் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசணும். இவர் வந்து அந்த கிரைட்டீரியாவே ஃபிக்ஸ் பண்ணல. இவர் அதாவது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கும்ல, இல்லை திட்டங்கள் பண்ணியிருப்பாங்களே, இதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னலாம் மிஸ் ஆகுது பார்த்து எழுதி நாளைக்கு டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பேரை மட்டும் மாற்றுங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளவு வேகமாக அறிவிச்சிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வரைக்கும் எடப்பாடி வந்து தேர்தல் அறிவிப்பு இதெல்லாம் ரொம்ப லாகிங்காகவும் வரும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப விரைவா இப்போ பாருங்க, என்ன ஜனவரி 17ஆம் தேதியே அறிவிச்சிட்டாரு. புத்தாண்டு பொங்கல் தமிழ் புத்தாண்டு பரிசு போல அவர் வாட்டுக்கு அறிவிப்பு வெளியிட்டுட்டாரு. அதுவும் குறிப்பாக அந்த 5 திட்டங்களை தான் முதன்மையாக அறிவிச்சிருக்காரு. மிச்சம்லாம் விரிவான அறிக்கையில் வரும் அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ திமுக சில திட்டங்கள் வந்து புதுசாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக திமுக வந்து நேரடியாக இல்லங்களுக்கு போய் உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அது வந்து அதை சில பேர் இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆட்சி முடியும் போது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அது கிடையாது. ஆக்சுவலி எந்த திட்டமே செய்யாமல் இதை கேட்டால் தான் தப்பு. அவங்க இவ்வளோ திட்டம் செஞ்சுட்டாங்க. இல்லை, இன்னொன்று இதை கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளாக, எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்களா? என்ன எலெக்ஷனுக்காக நல்லது தானே பண்ணுறாங்க, அதுக்கு தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு தானே ஓட்டு போட சொல்லி கேட்குறோம். நான் செஞ்சதுக்கு தானே ஓட்டு கேட்குறேன். நான் செய்கிறேன்ல, எப்போ செஞ்சா என்ன? ஓட்டு கேட்கறதுக்காக தானே செய்கிறேன், ஆட்சி நடத்துகிறேன். ஓட்டு கேட்கறதுக்கு நல்லது தானே செய்கிறேன். ஓட்டு கேட்கறதுக்காக பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் எடுத்துகிட்டு போனானா? ஓட்டு கேட்கறதுக்காக முஸ்லீம் சுட்டு கொண்டானா? மசூதியை கொளுத்து போறேன், இல்ல தர்கா வெடிக்க போறேன்னு சொல்றானு கேக்குறேன். இல்ல ஓட்டு கேட்கறதுக்காக எஸ்ஐஆர் நடத்தினாங்களா? கிடையாது. நல்லது செஞ்சுட்டு ஓட்டு கேட்க போறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு புரியல எனக்கு. இல்ல மகாராஷ்டிரா மாடல் மாதிரி நடக்குது. மகாராஷ்டிரால தேர்தல் நடக்க வேண்டிய நேரத்துல ஒரு 6 மாசம் தள்ளி போட்டு தேர்தல 5 மாசம் 1,500 பணம் கொடுத்து 7,500 ரூபாய் மொத்தமா, நான் மொத்தமா தேர்தல் அன்னைக்கு கொடுக்க மாட்டேன், 1,500 கொடுத்துட்டு ஃபுல்லா கொடுத்துட்டு தேர்தலை வாங்கி ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதுல என்ன, அதுல முக்கியமான விஷயம் நியூஸே வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70% ஒரு 77,000 ஆண்களுக்கு பணம் போட்டாங்க, பெண்கள் நினைச்சிட்டு. அது வேற நடந்துச்சு. இல்ல அதை பார்த்துருப்பாங்க. அஸ்வினி வைஷ்ணவி பெண் தான் போட்டு ஆக்சுவலி அந்த பிரச்சனை வந்துருச்சு. அது வந்து அந்த இப்போ அங்கே மினிஸ்டர்ஸ் பேசுகிறான் மகாராஷ்டிராவில், இந்த திட்டம் வந்து எங்களுக்கு வந்து சரியாக வரல, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற. ஆக்சுவலி என்ன, நீங்கள் தேர்தலுக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் அப்படிதான் எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க. பெண்களுக்கு திட்டம் சொல்லிட்டு 77,000 ஆண்களுக்கு 7,500 ரூபா போட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம பீகார்ல வந்து 10,000 ரூபாய் போட்ட காசு திருப்பி கேட்கறாங்க. தப்பா போட்டோம், மாத்தி போட்டோம். ஸோ அப்போ இந்த கிரைசிஸை அங்க மகாராஷ்டிரா மினிஸ்டர்ஸே பேசுறாங்க. இதுதான் தேர்தலை மையமா வச்சு உருவாக்கக்கூடிய திட்டங்கள். அது வந்து ஒரு ஷார்ட் டர்மா நிற்கும், ஒரு அப்படியே பயங்கர பூமா வெளிச்சமா காமிக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனா இவங்க கொண்டு வந்திருக்கட்டும் திட்டம் எல்லாமே ஒரு 5 வருஷம் ஒர்க் அவுட் இருக்கு. அதுக்கு பிறகு சிஎம் என்ன சொல்றாருன்னா, நான் 50,000 வாலண்டியர் அனுப்புவேன், அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப அதை இவங்க பொலிட்டிசைஸ் பண்றாங்க. இல்ல இது வந்து கரசு காசுல இவங்க போய் திமுக பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. வாலண்டியர்னா காசு இல்லாம போறவங்க தானே. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க போறவங்க இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு காசு வருதா, பணம் வருதா, பெனிஃபிட் அடைகிறீங்களான்னு கேட்கறதே திமுக பிரச்சாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்ன பண்ண முடியும், ஃபீட்பேக் எப்படி எடுக்க முடியும்?
ஃபீட்பேக் எப்படி எடுப்பாங்க? ஃபீட்பேக் துப்பாக்கி வச்சு கன் பாயிண்ட்ல சுட்டுல எடுக்கணும். அவங்க ஃபீட்பேக் எடுத்து வேற என்ன வேணும்னு கேட்க போறாங்க. கண்டிப்பாக அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதில் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து திமுக ஒரு அறிக்கை கண்டிப்பா ரெடி பண்ணுவாங்க. இந்த அறிக்கைக்கு முன்னாடி நாம ஏதாவது விட்டுறணும். அந்த அறிக்கைக்கு முன்னாடி விட்டுட்டோம்னா நாங்க இதை கொண்டு வந்ததுக்காக தான் திமுக கொண்டு வந்துச்சு அப்படின்னு அவர் வந்து அதில் கிளைம் பண்றதுக்காக வேகமா அறிவிக்கிறார் அவருக்கு. ரெண்டாவது, இப்போ வட இந்திய மாநிலங்கள் எல்லாமே தமிழ்நாடு தானே ஃபாலோ பண்ணுறது. இப்போ மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடுத்து அவங்க அப்ளை பண்றாங்க. ஆனால் அதுலேயும் சில சிக்கல் இருக்கு. இப்போ மத்திய பிரதேசலாம் 20 வருஷம் பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கான். ஆமா, ஒரே ஒரு வருஷம் மட்டும் கமல்நாத் வந்துட்டு போனார். இன்னைக்கு உமாபாரதியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மோகன் யாதவ் வரைக்கும் இவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே வரி கூடவே இல்லை. வரி கொடுக்க மத்திய அரசாங்கத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இந்த 4-5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை மத்திய அரசாங்கம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கிற மாநிலம். ஆனா அவங்களால வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வர்றதுல சிக்கல் இருக்கு. நீங்க வந்து பெண்களுக்கு ஸ்கூட்டரை கொடுக்குறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொடுக்கலாம், நீங்க அது பீகார்ல கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எக்கானமி, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி, இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய மொபிலிட்டி, வேலைக்கு போற தன்மை அப்படிங்கிறது வேகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து நடக்கிறவங்களுக்கு ஓடுறதுக்கான பயிற்சி கொடுக்குற மாதிரி. ஆனா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க ஓடுற பயிற்சி கொடுக்க முடியாது. முதல்ல அவங்களை எதிர்த்து நடக்க வைக்கணும். நீங்க முதல்ல எந்திரிச்சு நிக்க வைக்கணும், அப்புறம் நடக்க வைக்கணும், அப்புறம் தான் ஓட வைக்க முடியும். ஸோ இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அங்க தப்பு அவங்க நிறைய அப்ளை பண்றாங்க எலெக்ஷனுக்கு மையமா வச்சு. அதெல்லாமே அங்கே ஃபெயிலியராக தான் போகுது வட இந்தியாவில். அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது எல்லாமே எலெக்ஷன் ஓரியன்டா திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். ஆனா நீங்க வந்து எலெக்ஷனை தாண்டி இப்போ நீங்க வந்து நான் முதல்வன் திட்டம் எலெக்ஷன்லாம் சொல்லலை. திமுக நிறைய திட்டங்கள் வந்து எலெக்ஷன்ல சொல்லவே இல்லை. யூபிஎஸ்சி பயிற்சி கொடுக்குறேன்னா எலெக்ஷன்ல சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு யூபிஎஸ்சில தமிழ்நாட்டில இருந்து தேர்வாகிற மாணவர்கள்ல 80% பேர் ஆவரேஜா நான் முதல்வன் திட்டத்தில் பயனடைஞ்சவங்க. அது உண்மையிலேயே எப்படி இதை யோசிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம். ஆமா, நாமே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம். எப்படியாவது பிரிலிம்ஸை பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் கேப்ல அவன் ப்ரிப்பேர் பண்றது காசு இருக்காது. எப்படியாவது சென்னைக்கு வந்து ஒரு 2 இன்ஸ்டிடியூட்ல உட்கார்ந்து 2 டெஸ்ட் எழுதணும். ஒரு டெஸ்ட் பேட்ச் எடுத்தோம்னா 50,000 ரூபாய் மினிமம் ஃபீஸ். அந்த டெஸ்ட் அது நீங்க அதை கூட கடன் வாங்கலாம். ஆனா சென்னையில வந்து சர்வைவ் பண்றது மாசம் 10,000 செலவாகும். ஏன்ட்டு எத்தனை பேர் மதுரையில இருந்து கிளம்பி வந்து சென்னையில தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, ஏதாவது பாத்துற முடியுமா? டேய் எனக்கே தெரியலடா எங்க தங்குறதுன்னு, உனக்கு எங்க இருந்து பாத்துறதுன்னு தெரியல, 2-3 பிஜி வேணா இருக்கு, நம்பர் தெரியும், இல்ல பிஜி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கையை வச்சுக்கிட்டு 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். நானும் அந்த லைஃப்ல நான் யூபிஎஸ்சி 2009ல பிலிம்ஸ் எல்லாம் எழுதி காசே இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படி ஒரு குரூப் இருக்கு. அண்ணா நகர் ரவுண்டானால இருந்து முகப்பேர் 7H டிப்போ வரைக்கும் நடந்தே போயிருக்கோம். வீடு கிடைக்குமா எங்கா தங்கலாமா அப்படின்னு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு உணவு, படிக்கிற டைம், இது ரொம்ப முக்கியமானது அந்த மெயின்ஸ் பீரியட்ல. அதை எப்படி யோசிச்சாங்க? இது வந்து ஒரு 10 பேர் ஐஏஎஸ் ஆக்குறது அல்ல இதனுடைய நோக்கம். அந்த 10 பேர் அதிகாரத்தில் உட்காரும் போது அவன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி பார்ப்பாங்கிறதா முக்கியம். நேத்து சுந்தரவடிவேலு மாதிரி இன்னும் 1000 பேர் வேணும்ல. நீங்க வந்து அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அண்ணா கொண்டு வரக்கூடிய திட்டங்களை ஓரளவுக்கு இந்த சமூகத்தில் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய திறமை இந்த கவர்மெண்ட் மெக்கானிசத்துக்கு பியூரோக்ரஸிக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த ரிசர்வேஷன். ஆமா, 1923 தள்ளு நம்ம ஆட்களை ஓபிசியை போட்டு SC/ST போட்டு தள்ளி உள்ள கொண்டு வந்து நிறைச்சிட்டே இருந்தாங்க. கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் பிராமின் டாமினேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதெல்லாம் உள்ள வந்து உட்காரும் போது ஒரு திட்டத்தை சொல்லும் போது இந்த திட்டம் எதுக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு அந்த பியூரோக்ரஸியில 10க்கு 2 பேர் நினைக்கிற இடத்துல அண்ணா காலத்துல இருந்தான். இன்னைக்கு அது மாறிடுச்சு. 10க்கு 8 பேர் வந்து நினைக்கிற இடத்துக்கு வர்றான். ஆனா அப்படி இருந்தாலும் எடப்பாடி எல்லாம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. அந்த 2 பேர் வந்து மேல இடத்துல உட்காந்துட்டு எல்லா திட்டத்தையும் காலி பண்றாங்க. இல்ல அப்படியே இருந்தாலும் இவர்கிட்ட சொன்னா இவருக்கு புரியாதேப்பா, உரிமை தொகைனா குலவிளக்கும் பாரு, இவர்கிட்ட போய் என்ன விளக்கம் சொல்றது? அது வந்து ஒரு இது வந்து ஃபெயிலியர் வந்து பீகார்ல லல்லு வரும்போது லல்லு இது மாதிரி சில திட்டங்களை முயற்சி பண்றாரு. அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஞான கங்கையை கல்லூரி நாட்களில் அவருடைய யூனிவர்சிட்டியிலே போட்டு தீ வச்சு கொளுத்தினவர். அவர் வந்து பயங்கரமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக செயல்பட்டவர், ஏபிவிபிக்கு எதிராக செயல்பட்டவர். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சில திட்டங்களை முன்வைக்கும் போது ஒட்டுமொத்த பீகாரினுடைய பியூரோக்ரஸி அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அவரை கோமாளி ஆக்கிட்டாங்க. அவரை வந்து கடைசியில் பார்த்தா நீ வந்து ஒரு ஃப்ராடுன்னு ஒரு இந்தியா முழுக்க ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்கிட்டாங்க. இந்தியா முழுக்க கரப்ட் பண்ணி தெரிஞ்ச ஒரு தலைவராக லல்லு பிரசாத்தை மாற்றினது பீகார் பியூரோக்ரஸி தான். அதுதான் டெல்லி பியூரோக்ரஸி. ஸோ அப்போ அதனால ஏற்றுக்க முடியல. இது ஓபிசிக்கு SC/STக்கு ஒரு திட்டம் போகிறது அவங்களால புரிஞ்சுக்க கூட முடியாது. அவங்க வேற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இந்த சோசியல் ஜஸ்டிஸ் டெவலப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 1921 நீதி கட்சி ஆரம்பிச்சு படிப்படியாக வருது. அந்த ஒரு 17 ஆண்டு ஆட்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
அது வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. அதனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்ம ஒரு 100 ஆண்டு அனுபவிக்கிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதான் ஒரு திட்டமே வரணும். இவங்களுக்கு இது எலெக்ஷனுக்கு மையமாக வச்சு எடப்பாடி ஒரு கொண்டு வர குத்துவிலை கொண்டு வராரு, அதை கொண்டு வராரு, இதை கொண்டு வரதா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இதில் வந்து எடப்பாடி வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, ஏங்க 1000 ரூபா கொடுக்கறதுக்கே கடன் திக்குமுக்காடுற மாதிரி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, 2000 ரூபா எப்படிங்க நீங்கள் கொடுப்பீங்க, எங்கே இருந்துங்க இன்னும் கடனை ஏற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் கிடையாதுங்கோ, அவங்களுக்கு சரியாக ஆட்சி ஒன்று தெரியலிங்கோ, நாம் வந்து நிதிக்குழு ஒன்று போடுவோங்க, அவங்கள போட்டு நிதி ஆலோசனை குழு ஒன்று போட்டு கடன்லாம் குறைச்சிருவோங்க. அதாவது அவங்க விட்டுட்டு போகும்போது இருந்ததை விட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கமாடிட்டி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டபுள் தான் அமௌண்ட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக டிஆர்பி ராஜா அவருடைய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்ஸ், கமாடிட்டி அவுட்புட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. டபுள் த அமௌண்ட் வந்திருக்கு. போஸ்ட் கொரோனா கிரைசிஸ்ல இருந்து எந்திரிச்சு வருது. அது வந்து இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பலம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தானே நமக்கு வந்து ஃபண்டு வரும், ஃபண்டு வந்தால் தான் வெல்ஃபேருக்கு செலவு பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமானது. இவங்க அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நுட்பமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள வந்து இப்போ வட இந்தியாக்கார வீடியோ போட்டுட்டு இருக்கான். எப்படி போட்டுருக்கான்னா, இந்தியாவினுடைய சைனா தமிழ்நாடுன்னு போடுறான். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், சைலண்டா தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஃபேக்டரியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். சைலண்டா இல்ல, ரொம்ப சவுண்டா தான் மாத்திரம். அவன் தான் மைக் செட் ஆஃப் பண்ணி யாருக்கு கேட்க விடாம பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து அவன் நார்த்ல இருந்து அவன் போடுறான் ரொம்ப. ஆனா அவனுக்கு தெரியல சைலண்டா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் ஃபேக்டரியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உற்பத்தியினுடைய பெரும் கோட்டையாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குமா. இது வெறும் உற்பத்தியினுடைய கோட்டை மட்டும் கிடையாது. இதுல வரக்கூடிய வரி, இதுல வரக்கூடிய ரெவன்யூ, இதுல வரக்கூடிய தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா போகும். ஸோ அப்போ நீங்க இதுதான் வந்து அவங்க டெவலப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஸ்கல் டெபிசிட்னுடைய ரேஷியோஸ் பர்சன்டேஜ் அதை குறைக்கிறாங்க. இவங்க தான் டெப்ட் சஸ்டைனபிலிட்டி கொண்டு வந்திருக்கு. திமுக தான் டெப்ட் சஸ்டைனபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த 28% வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய பெஞ்ச் மார்க்கை இன்னைக்கு 26% அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நாங்கள் 24 மாற்றுவங்க அஜெண்டா வச்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடி வந்து கடன் சுமை இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை அவர் சொல்லக்கூடியதே போய் அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போகிறப்ப வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு அது வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அவர் வந்து நீங்கள் முதல்ல வந்தால் ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க, நான் வந்தால் இந்த இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வருவேன், நான் வந்தால் இதை செய்வேன், எங்களுக்கு இந்த வேலை திட்டம் இருக்குது, இந்த வேலை திட்டத்தினூடாக நாங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம், மக்களுக்கு கொடுப்போம், இதுதான் ப்ராசஸ். அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு டாலர்னா முருகன் டாலர் தெரியும் தெரியாது. அது உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். நம்ம 1 ட்ரில்லியன் எக்கானமி, ட்ரில்லியன் என்ன அப்படின்னு கேட்பார் அவர். அப்படி இருக்காரு அவர். அதெல்லாம் அறிஞர்கிட்ட கேட்கணும். நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிளானிங் கமிஷன் உங்களுக்கு தெரியும், ஜெயரஞ்சன் சார் காலங்காலமாக இங்கே தான் இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரி வந்தோடனே யாரை கூப்பிட்டு எந்த இடத்துல என்ன வேலை கொடுக்கணும், எங்க உட்கார வைக்கணும் அப்படிங்கறத அவர் செய்யறாருல. எடப்பாடி பிரிவில் பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்ததாகவோ, அதுக்கு ஒரு துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டதாகவோ, அவர் ஏதாவது அறிக்கை கொடுத்ததாகவோ நமக்கு ஞாபகமே இல்லை, எதுவுமே தெரியாது. நீங்க வந்து ஏன் இலவசம் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஏன் இலவசம் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல கூட அந்த அரசுல யாருக்கும் தெரியாது. அது வந்து ப்ரிவிலேஜ் கிடையாது, இட் இஸ் நாட் அ ப்ரிவிலேஜ், இட் இஸ் அ ரைட் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஒரு திட்டம் உணர்த்தி கொண்டே இருக்கணும். ப்ரிவிலேஜ் கிடையாது ஒரு திட்டம், இட்ஸ் அ ரைட் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் ஒரு திட்டத்தை கொண்டு வரணுமே தவிர திரும்பவும் நீங்க வந்து ப்ரிவிலேஜ் மனநிலையிலிருந்தே திட்டங்களை உருவாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து தான். சமூகத்தை வேணும்னே பின்னுக்கு இழுக்கிறது. இப்போ 125 நாள் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. ஆமா, அதுலயே 125 நாள்ல அறுவடை நாட்கள்ல திட்டம் கிடையாது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் ஒரு 100 கிராமம் இருக்குன்னா அதுல ஒரு 10 கிராமத்துல இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைச்சா செயல்படுத்தலாம். அந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை சிதைச்சிட்டாங்க. இப்ப அதை வந்து இவர் 150 நாளா அறிவிக்க, இவர் இந்த 100 நாள் 125 மாறும்போது என்னென்ன சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருமே பேசணும். கருத்தடை பண்ணதுக்கு பிறகு அது ஆண் குழந்தையாக பெண் குழந்தையா எப்படி இருக்க முடியும்? கருத்தடை பண்ணப்பவே நீங்க பேசல. இப்ப வந்து நான் ஆண் குழந்தைக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், பெண் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காரு. இல்ல பெண் குழந்தைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அவன் இவ்வளவு பெரிய பாலிசியை கொண்டு வந்து 40% ஸ்டேட் ஃபண்டை கொண்டு வந்து உள்ள போடணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது குறிப்பா அவங்க இந்த பாலிசி வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா, சவுத் இந்தியா மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் நம்ம கிராமப்புறங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுல அவங்க ரொம்ப 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 தெளிவா இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க திட்டத்தை அப்பெல்லாம் நீங்க வாயே திறக்கல. இதுல பாதிக்கப்பட போறது இதே பெண்கள் தான், இதே மோசமா பாதிக்கப்பட போறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இவ்வளவு பெண்கள் பாதிக்க போறாங்க. நீங்க அப்பெல்லாம் வாய் பேசாம இருந்துட்டு நான் இப்ப 150 நாளா கொடுப்பேன், எப்படி கொடுப்பீங்க? இதுக்கு முதல்ல நீங்க வாய் திறந்து பேசுனீங்களா? முதல்ல 40% ஷேரை ஏத்துனதுக்கு பேசல. மொத்த திட்டத்தினுடைய அமலாக்கம் அனைத்து கிராமங்களிலும் அப்படின்னு இருந்தத ஒன்றிய அரசு தேர்வு செய்யும் கிராமங்களில் மாத்தினது, அதை எடுத்து பேசல. அவர் எஸ்ஐஆர் எடுத்தே பேசுறாரு, அதையே வரவேற்று கூடிய ஒரு கூட்டமா இருக்கிறாங்க அவங்க. அவங்க நம்ம என்ன, அவர் சாருன்னு தான் தான் அந்த சாரு நினைச்சிட்டாரு. ரொம்ப நாளா கேட்டு இருந்தாரு, யார் அந்த சாரு. எஸ்ஐஆர் வந்தோடனே ஓ நம்ம தான் அந்த சார் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அவங்க கட்சியில பேசும்போதே பாத்தீங்க அப்படின்னா
எஸ்ஐஆர் குறித்து அதிமுக காரங்க இப்போ நம்ம கிராமத்தில் இருப்பாங்கல்ல அதிமுக காரங்க, இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அண்ணாலாம் அதிமுக இருப்பார், அவருக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனால் நம்ம சைடு இப்போ திமுக சைடு இருக்காங்க, இப்போ ஏன்னா திமுக சைடில் வாக்காளர் டைம் இருக்கும். எனக்கெல்லாம் அடுத்த நாளே என்னோட நம்பரை வெரிஃபை பண்ணி லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த நம்பர், இதில் 2 நாள் எனக்கு வந்துருச்சு. ஸோ கட்சியினுடைய பூத் லெவல் அந்த அளவுக்கு அங்கே வேலை பார்க்குறாங்க. எஸ்ஐஆரை புரிஞ்சுக்கிட்டா தான் வேலை பார்க்க முடியும். இவங்க எஸ்ஐஆரை புரிஞ்சுக்கவே இல்லை. அது யாரோட தப்பு? நீங்கள் மேல இருந்து கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா இல்லையா? எஸ்ஐஆர் சிக்கலானது, எஸ்ஐஆரை புரிஞ்சுக்குங்க, எஸ்ஐஆர் சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு. நான் 2 லைவாக கண்ணில் பார்த்தேன். ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கும்போது தம்பி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்தவராக இருக்காரு, அவருக்கு அந்த கட்சி நீ எந்த வார்டில் இருக்க, நீ எந்த மெம்பரில் இருக்க என்ன அப்படிங்கிறத மொத்தமாக லிஸ்ட் எடுத்து அனுப்புது. அதே சமயத்தில் அது அந்த கட்சிக்கு மட்டும் செய்யலை, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு சேர்த்து அனுப்புது. ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சி எதையுமே செய்யலை. இப்போ நாம் வந்து திமுக சார்பாக இருக்காங்க, திமுக ஓட்டை மட்டும் செக் பண்ணுது அப்படிங்கிற, எல்லாத்தோட ஓட்டு குடும்பத்துக்கு மொத்த ஓட்டை செக் பண்ணுது. குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருப்பான், அதில் 2 பேர் மாற்றுக்கிறதா வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவான், மொத்த ஓட்டு இருக்குன்னு தான் செக் பண்ணி கொடுக்குறாங்க. அதிமுக ஓட்டையும் சேர்த்து தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இது வருது அப்படின்னா இந்த புரிதல், எஸ்ஐஆருங்கிற புரிதல் தான். நீங்கள் பார்ட்டிக்கு எஜுகேட்டே பண்ணல, அப்புறம் அவருக்கு எப்படி எஸ்ஐஆர்னா சார் தான் நினைப்பாரு. யார் எஜுகேட் பண்ணுவா? இன்பதுரை பண்ணுவாரா, தம்பித்துறை பண்ணுவாரா, ஜெயக்குமார் பண்ணுவாரா, எடப்பாடி பண்ணுவாரா? இந்த அளவிற்கு இன்னைக்கு இந்த 5 விஷயங்களை அறிவிச்சிருக்கிறார். ஒரு பொது புத்தியில விளையாட பாக்குறாரோ அப்படின்னு தோணுது. ஆமா, பொது புத்தியில விளையாண்டு தான் அதிமுக தமிழ்நாட்டிற்கு தான் செய்த நல்லதை விட கெட்டது அதிகம் அப்படின்ற ரேஞ்சில் போய்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பொது புத்தியில் அந்த சாஃப்ட் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க இல்லையா, அதெல்லாம் இப்படி தான் வருது. மதமாற்ற தடை சட்டம் அதெல்லாம் ஹார்ட் இந்துத்துவா, கோர் இந்துத்துவா இருக்கு. இந்த குலவிளக்கு அப்படி சாஃப்ட் இந்துத்துவா இருக்கு. கோர் இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவாவையும் ஒன்னா மேனேஜ் பண்ணி ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. நன்றி சார்.